ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு ப்ரோட்டீன் ரிச் லன்ச் ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறேன். ஒன்று வந்து லெமன் ரசம், இன்னொன்று வந்து பருப்பு உசிலி. அதுக்குள்ளே என்னடா பின்னாடி வந்துட்டுருக்குன்னு பார்க்குறீங்களா? துவரம் பருப்பு நான் வேக போட்டிருக்கேன் லெமன் ரசத்துக்காக. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம லெமன் ரசம் எப்படி செய்யலான்றதை பார்த்துருவோம். 2 தக்காளி அளவுக்கு, ஒரு பெரிய தக்காளி அளவுக்கு நான் வந்து கேண்டு டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் ஃப்ரெஷ் டொமேட்டோஸ் கூட இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட காரத்துக்கு 5 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இது வந்து ஒரு 2லேருந்து 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் நான் செய்கிறேன் இதை. அடுத்தது இது கூட கொஞ்சமாக நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு, அப்புறம் நல்ல கொத்தமல்லியை நீங்கள் பிச்சு போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கருவேப்பிலை இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு இங்கே கிடைக்கல, ஸோ நான் யூஸ் பண்ணல. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து வேண்டிய அளவுக்கு தண்ணியை நம்ம ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து ஒரு 1/2 லிட்டர் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இது இப்போது ஓரமாக வச்சிடலாம். நம்ம வேக போட்டிருக்க பருப்பு எந்த நிலமையில் இருக்குன்றதை பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா வெந்துட்டுருக்கு. ஒரு 15 மினிட்ஸாக வெந்துட்டுருக்கு. இது வந்து நம்ம சாம்பார் செய்கிற அளவுக்கு வேக தேவையில்லை, ஆனால் கம்ப்ளீட்டாக குக்காக இருக்கணும். முஷியாக ஆகக்கூடாது, நல்லா மசிக்கிற அளவுக்கு ஆகக்கூடாது, ரொம்ப குழக்குழன்னு ஆகக்கூடாது. அவ்வளோதான் அதோட பாதம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அதை நசுக்கி காட்டுறேன். மேஷ் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக மேஷ் ஆகணும். ஆனாலும் அந்த முழுசாகவும் இருக்கணும். அப்போ தான் அந்த லெமன் ரசம் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் ஊற்றி சாப்பிட்றப்ப குக்டு பருப்பும் உங்களுக்கு சாப்பிடும் போது கிடைக்கும். ஸோ அடுத்த ஸ்டெப் என்னன்றதை பார்ப்போம். அதே பேனில் நம்ம கரைச்சி வச்சுருக்க தக்காளி, பச்சை மிளகா, தண்ணி, இந்த ரசம் மசாலாவை நம்ம பேனில் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு இதை வந்து பாயில் பண்ண விடலாம். மீன்வைல் நம்ம ஆல்ரெடி குக் பண்ணியிருக்கிற தாலை லைட்டாக ஒரு பார்ட் ஆஃப் தால் வந்து நம்ம லைட்டாக மசிச்சு விட்டுக்கலாம். கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும், வேறு எதுவுமே கிடையாது. நம்ம ரசம் மிக்ஸு நல்லா சலசலான்னு கொதிச்சிட்ருக்கு. நல்லா கொதிக்கணும். இது ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். அந்த தக்காளி வாசனைலாம் போய் நல்ல ஒரு சூப்பர் ஸ்மெல் வரும். இப்போது நம்ம குக் பண்ணி மசிச்சு வச்சுருக்கிற பருப்பை இதோட சேர்த்து அனதர் ஒரு 5 மினிட்ஸ் இதை வந்து நம்ம வேக விட போகிறோம், எல்லாம் ஒன்றா சேர்ந்து. அதுக்கப்புறம் என்ன, இதை தாளித்து லெமன் ஆட் பண்ணுறது தான் கடைசி ப்ராசஸ். ஸோ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம தாளிப்பை ரெடி பண்ணிப்போம். ஸோ அதே சாஸ் பேனில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு தாளிச்சுப்போம். கடுகு, சீரகம், கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு எல்லாத்தையும் வதக்கி கடைசியாக ரெடியாக இருக்க ரசத்தோட தலையில் கொட்ட வேண்டியதுதான். எல்லாம் ஒரு அரை டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, போதும். லெமன் வந்து நீங்கள் கடைசியாக தான் ஆட் பண்ணணும். நீங்கள் குக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கசந்துடும். ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஃபைனலாக அரை லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். நம்ம இந்த கொட்டைலாம் எடுத்துகிட்டு லெமன் ஜூஸ் மட்டும் ஃபைனலாக ஆட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான லெமன் ரசம் ரெடி. ஸோ இப்போ பருப்பு உசிலி எப்படி செய்யலான்றது பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 1/2 கப்பு கடலைப்பருப்பும் 1/4 கப் பாசிப்பருப்பு நான் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். கூட காரத்துக்கு 3 காஞ்ச மிளகாய். இதெல்லாம் போட்டு நம்ம வந்து ஃபைன் பேஸ்ட்டாக இல்லை, ஆனால் எல்லாம் அரைகிற மாதிரி ஒரு கொஞ்சம் கோர்ஸ் டெக்ஸ்சரில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பதத்துக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. செப்ரேட்டாக ஒரு பவுலில் வச்சுக்கலாம். நிறைய பேர் வந்து அவரைக்காய், பீன்ஸில் செய்வாங்க. ஸோ நான் இன்றைக்கி பீன்ஸ் தான் எடுத்திருக்கேன். பீன்ஸ் பருப்பு உசிலி தான் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு பேனில் 3 to 4 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டேன், அவாய்ட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிப்போம். 1/2 டீஸ்பூன் கடுகு. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரும்போது கொஞ்சமாக பெருங்காய பொடி ஆட் பண்ணிப்போம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணால் போதும். கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம்.
நல்லா வதக்கணும். இந்த வதக்கிறதுல தான் எல்லாமே இருக்குது. இது கண்டிப்பாக ஹை ஃப்ளேமில் செய்யக்கூடிய டிஷ்ஷே கிடையாது. லோ ஃப்ளேம் இல்லைனா மீடியம் ஃப்ளேம், இந்த 2 இதில் தான் நீங்கள் வந்து ஃபுல்லாக வதக்கி எடுக்கணும் இதை. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டை நான் இங்கேயே ஆட் பண்ணிக்கிறேன். மொத்தமாக பீன்ஸு எல்லாம் சேர்த்து, அதுக்கும் சேர்த்து தான் ஆட் பண்ணுறேன். இந்த டிஷ்ஷு மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேமில் தான் குக் பண்ண போகிறோம். கொஞ்சமாக இப்போ நம்ம மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக எங்கள் அம்மா பீன்ஸ் வேக வச்சதை ஆட் பண்ண சொன்னாங்க. பட் நான் வந்து நேராக நறுக்கி வேகலாம் வைக்கல, டைரெக்டாக ஃப்ரெஷ்ஷாகவே சேர்த்துக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து குக் பண்ணலாம். இது வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும் எல்லாம் கம்ப்ளீட்டாக குக் ஆகி வர்றதுக்கு. நீங்கள் அப்பப்போ கொஞ்சம் மூடி போட்டு குக் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நீங்கள் ஸ்டிர் பண்ணி மூடி போட்டு குக் பண்ணி நீங்கள் எடுத்திங்கன்னா இது சூப்பராக ரெடி ஆயிரும். பெரிய வேலையே கிடையாது. நீங்கள் என்ன பருப்பை கரெக்டாக ஊற வைக்கணும், அவ்வளோதான். ஊற வச்சு அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா பீன்ஸை நறுக்கணும், சிம்பிளாக முடிஞ்சிடும். சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெடி ஆயிடுச்சு நமக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிப்பியில் வந்து நிறைய ப்ரோட்டீன் சக்தி இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா இதுலேயே 2 விதமான பருப்பு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். பாசிப்பருப்பு ஒன்று, கடலைப்பருப்பு ஒன்று, லெமன் ரசத்தில் வந்து பருப்பு. ஸோ இட்ஸ் அ ப்ரோட்டீன் ரிச் சூப்பர்ப் லன்ச் ரெசிபி. ஸோ இந்த ரெசிப்பியை எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களை எல்லாரையும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டேக் கேர், பை பாய்.